ஆலயம் பின்னே ஆதிகேசவன் தாயாருடனே தருவான் அருளே. ஆலய தீர்த்தம் தக்கான் குளமே மேலாயங்களை காத்திடும் என்றும். எங்கும் இல்லாத வைபவமானது இந்த ஊரிலே உபய கருடன் என்று சொல்வார்கள். 2 கருட சேவையானது ஒரே சமயத்திலே ஒரே ஆலயத்திலிருந்து புறப்பாடு செய்யப்படக்கூடிய ஒரே கோவில் இந்த பரிக்கல் கிராமம்தான். கராள நரசிம்ம சுவாமிக்கு ஒரு கருடனும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு ஒரு கருடனும் ஆக உபய கருடனில் பெருமாள் இங்கு சேவை சாதித்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மற்றும் 7ஆம் நாள் திருவிழாவிலே சந்திரபிரபை வாகனத்திலே சுவாமி லக்ஷ்மி நரசிம்மனும் கராள நரசிம்மனும் எழுந்தருளி ஒன்றாக எழுந்தருளி சேவை சாதித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजौ अगजानन पद्मार्कं गजाननम् अहर्निशम् अनेकदं तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. श्रीदुर्गाचरणं विन्ध्यपर्वतमाकाळी யசோதைவயிறுவாய்த்தவளே கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே. திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே. மகாலட்சுமி சரணம் ஆயர்பாடிக்கு அவன் வந்தான். தேவகி சிறைக்கு நீ சென்றாய். மாறச் சொன்னது மாயவனே மாற்றி வைத்தவன் வசுதேவன். நந்தகோபனின் குலமகளே எங்கள் குலம் காக்கும் திருவே. சர்வ மங்கள மாங்கல்யே கல்யாண குணங்கள் நிறைந்தவளே. காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே. கல்லில் தூக்கியவன் எறிந்தானே. விண்ணில் பறந்து நீ சென்றாயே. கண்ணன் காலன் என சொன்னாயே. நீதி நிலைக்கும் என சொன்னாயே. தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும். கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே. பூமி பாரம் அது இறங்கிடவே புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே. சேற்றில் வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே. துன்பம் தொலைந்தோட வந்தாயே. அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது. வரதாயினி பிரம்மச்சாரிணி
போதுமே நினைவு. பாலசூரியன் ஒளிமிகு வடிவம் பூர்ண சந்திரவதனம். சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே. 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம். மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம். கோவை மாவட்டம் சிங்கானூர் கிராமம் அஸ்தாந்த நாயக்கர் வீதியில் வீட்டிற்கும் நமது நல்லமுத்து மாரியம்மன் கோயிலானது பல நூற்றாண்டுகளாக நமது முன்னோர்களால் வழிபட்டு வரும் தெய்வமாகும். அதுபோல இங்கு நல்லமுத்து மாரியம்பாள் 200 ஆண்டுகளாக நின்ற கோலத்தில் எல்லா பக்கமும் மாரியம்மன் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இங்கு அம்பிகை நின்ற கோலத்தில் இருந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார். அதே மாதிரி சில பேருக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம்னா எதை சார் கெட்ட பழக்கம்னு சொல்கிறீங்க? ஒருவர் செய்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கலைன்னா அதுதான் கெட்ட பழக்கம். பிடிச்சிருந்தா அது நல்ல பழக்கம். இப்போ கணவன் மனைவி சேர்ந்து ஒரே பழக்கத்தை செய்கிறாங்க, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஊர் சுற்றுறதா இருக்கலாம், எங்கெங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆனால் அதுவே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கெட்ட பழக்கம். இது வந்து மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி குணக்கேடுன்னு பேருங்க இதுக்கு பேர். இந்த குணக்கேடு எப்போ வரும்? ஒருவரின் சுக்கிரன் மீதோ, ஒருவரின் புதன் மீதோ, ஒருவரின் குரு மீதோ ராகு கேதுக்கள் பயணிக்கும் பொழுது குணக்கேட்டை பாதிக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ தான் இந்த மாவிளக்கு எடுக்கிறது, அப்புறம் இந்த சுவாமிக்கு வேண்டிக்கிறது, தன்னை வருத்தி கொண்டு பரிகாரம் செய்தல். எல்லாரும் போய் அளவு ஊற்றிக்கூடாது. எல்லாரும் வந்து நான் எனக்கு வேண்டிக்கிறேன்னு கிடையாது. தன்னை வருத்தி கொண்டு யார் இந்த பரிகாரத்தை தெய்வத்துக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும். இதுக்கெல்லாம் எந்த கோயிலில் போய் செய்யலாம்? அம்பாள், அம்மன், இந்த மாதிரி கோயில்களில் கும்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல ஒரு துர்க்கை அம்மன் இருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையாக சொல்கிறேங்க, நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அலங்காரமான அந்த துர்க்கையை இந்த ராகு, யாருக்கெல்லாம் அந்த ராகு காலத்தில் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த துர்க்கை அம்மனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ராகு திசை, வெள்ளிக்கிழமை 10 to 12 வரும். அந்த காலகட்டத்தில் அது துர்க்கை பார்க்கலாம். இப்போ இந்த துர்க்கை அவ்வளோ ராஜ அம்சமாக இருக்காங்க. ஜெயந்தி மங்களா காளி